அதே போல் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அதே போல் எல்லோரும் நீங்கள் ஓட்டளிக்கணும். எல்லோரும் நீங்கள் ஓட்டு உரிமையை நீங்கள் பயன்படுத்தணும். நம்ம கட்சியை நேசிக்கிறோம், அது உண்மைதான். ஆனால் எல்லோரும் நீங்கள் ஓட்டளிக்கணும். அந்த எல்லோரும் நீங்கள் ஓட்டு உரிமையை நீங்கள் பயன்படுத்தணும். என்ன நீங்கள் ஓட்டு நீங்கள் போடலைன்னா நீங்கள் பாவம் செய்கிறீங்க நீங்கள் அர்த்தம். எல்லாரும் நிருசாரமாக இருந்துடக்கூடாது. எல்லா மக்களுக்கும் அந்த ஒரு விழிப்புணர்வு உண்டாகணும். அன்றைக்கு அதுக்காக தான் அன்றைக்கு விடுமுறை நாளை அறிவிச்சிருக்கிறாங்க. ஏப்ரல் 23 எல்லோரும் ஓட்டு போடணுங்கிறதுக்காக வேண்டி தான் விடுமுறை நாளை அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால நீங்கள் அதுக்கிட்ட எந்த கட்சியுமே உங்களுக்கு இதாகலைங்கிறதுல அதுக்கு நன்றி எந்த கட்சியுமே பிடிக்கலங்கிறதுல நீங்கள் நோட்டாவை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுட்டு வந்துடக்கூடாது. அதே தான் சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவர் தேசத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் தேசத்தில் வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் நமக்கு ஒரு உரிமைகளை கத்த கொடுத்திருக்கிறார். நீங்கள் அந்த நீங்கள் ஏப்ரல் 23 அன்றைக்கி நீங்கள் ஓட்டு போடாமல் நீங்கள் வீட்டில் நீங்கள் அப்படி படுத்துக்கிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் இருந்துடவே கூடாது. அதேபோல் கத்திர வேட்டில் மிக தெளிவாக வாசிக்கிறோம். நம்ம எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலக்கம் இல்லாமல் அமைதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்யுங்கள் என்று நம்ம இடத்துல நம்ம மிக தெளிவாக நான் வாசிக்கிறோம். அடுத்த நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்முடைய தேசத்தில் ஒரு வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தர் அந்த தேசத்தில் வைத்திருக்கிறார் என்றால் அந்த தேசத்துக்கான உரிமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த தேசத்தில் கர்த்தர் நம்ம நிலைநாட்டி இருக்கிறார். அதனால் நீங்கள் உங்களோட உரிமைகளை நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் ஏப்ரல் 23 நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போடுங்க. நீங்கள் நிர்விசாரமாக நீங்கள் இருக்காதீங்க. அதே போல் கேரளாவில் அஸ்ஸாமில் பாண்டிச்சேரியிலாம் ஓட்டு போடுறாங்கங்கிறது அப்படி நிறைய கணக்கெடுப்பு வந்திருக்குது. நிறைய பெர்சன்டேஜ் வந்திருக்குது. கேரளாவில் அஸ்ஸாமில் பாண்டிச்சேரியில் நிறைய பேர் ஓட்டு போடுறாங்கன்னு கணக்கெடுப்பு வந்திருக்குது, பெர்சன்டேஜ் வந்திருக்குது. அதே போல் எல்லா சபைகள்லையும் வரணும். அந்த பண்ணிட்டு நிறைய பேர் வாக்குகளை நீங்கள் பதிவு செய்யணும். நீங்கள் ஓட்டு போடலைனா நீங்கள் ஓட்டு போடலைனா பாவம் செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதற்காக தான் ஆண்டு நம்மை தேசத்தில் ஆண்டு நம்மை வைத்திருக்கிறார். அதற்காக தான் நம்மை தேசத்தில் அதுக்காக தான் ஆண்டு நம்மை தேசத்தில் வைத்திருக்கிறார். அதுக்காக தான் தேசத்தில் நிலைநிறுத்திருக்கிறார். நீங்கள் ஓட்டு போடணுங்கிறதுக்காக தான். கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போடுங்க. ஏப்ரல் 23 ஒரு நல்ல ஒரு சமுதாய மாற்றம் வரும். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். கர்த்தர் அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அதே போல் கர்த்தர் வேதத்தில் மிக தெளிவாக நான் வாசிக்கிறோம். தேவன் நமக்கு சித்தமானவர்களை அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் நமக்கு யாரை நியமித்து இருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் அதிகாரி ஆக்குகிறார். நல்ல ஒருத்தரை கர்த்தரை கொடுக்க வேண்டும். நல்ல ஒரு முதலமைச்சரை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அதற்காக நீங்கள் ஓட்டு போடணும். நீங்கள் காலையிலேயே நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் அந்த பூட்டில் இந்த பூட்டை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் என்று சொல்லி இந்த பூட்டில் ஓட்டு போடுகிற மக்களெல்லாம் எல்லோரும் இந்த பூட்டில் ஓட்டு போடுற மக்கள் எல்லாம் ஓட்டு போட கர்த்தருடைய கிருபை செய்யணும் என்று சொல்லி நீங்கள்
ஜெபித்து நீங்கள் வந்து உங்களோட வாக்கை நீங்கள் படிக்க செய்யுங்க. கர்த்தர் அற்புதமான காரியங்களை கரை செய்வார். ஒரு நல்ல ஒரு சமுதாயமான ஒரு மாற்றம் வரும். ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்கும். இந்த தேசத்தில் கர்த்தர் இதோட வல்லமை விலக பண்ணுவார். இந்த தேசத்தில் அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. தொடர்ந்து தேசத்தில் நம்முடைய வல்லமை அவர் விலக பண்ணுவாராக. அதே போல ஓட்டு போடுற கிறிஸ்தவர்களே வந்து இருக்கக்கூடாது. எல்லாரும் நீங்கள் வந்து ஓட்டு போட்டு நீங்கள் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து ஓட்டு போடணும். அது நம்மளுடைய கடமை. அது நீங்கள் செய்யணும். ஓட்டு போடணும். எல்லாருமே ஏப்ரல் 23 எல்லாருமே நீங்கள் வந்து ஓட்டு போடணும். மற்ற நம்மோடு கூட வழி நடத்தி வராங்க. அதே போல் நான் வந்து இன்னொரு காலத்தை நீங்கள் அதே போல் நான் இன்னொரு காலத்தை சொல்லிக்கிறேன். இல்லை நீங்கள் ஓட்டு போடணும். நீங்கள் ஓட்டு போடலைன்னா நீங்கள் தேச துரோகிகளாக நீங்கள் எடுத்து உணர்த்தப்படுவீங்க. ஆண்டவரே துக்கப்படுவார். அதுலேருந்து யார் வந்து வந்தால் உங்களுக்கு சித்தமாக இருக்கும் ஆண்டவரேங்கிறது வந்து ஜோம் பண்ணியாவது நீங்கள் வந்து செயல்படுங்க. நீங்கள் நல்ல ஒருத்தரை நீங்கள் அதில் நீங்கள் எடுத்து தேர்ந்தெடுங்க. நீங்கள் அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நல்ல ஒருத்தரை நீங்கள் எடுத்து தேர்ந்தெடுங்க. நீங்கள் நல்ல ஒருத்தர்களை நீங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் எடுத்து தேர்ந்தெடுங்க. நீங்கள் ஜோம் பண்ணி நீங்கள் தேர்ந்தெடுங்க. கர்த்தர் அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் அன்னிட்டு ஓட்டு போடாமல் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் அன்னிட்டு உங்களோட ஓட்டு உரிமையை நீங்கள் வந்து பயன்படுத்தணும். நீங்கள் அன்னிட்டு உங்களோட ஓட்டு உரிமையை நீங்கள் வந்து கடைபிடிக்கணும். அந்த குறையில்லாத மனுஷன்ட்டு யார் இருக்காங்க சபைக்குள்ளேயோ வந்து அதெல்லாமே நம்ம வந்து கடந்துட்டான நம்ம வந்து வருகிறோம். ஆனால் வந்து அதே போல ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆனால் அன்றைக்கு வந்து ஏப்ரல் 23 அன்றைக்கி வந்து ஓட்டு நீங்கள் வந்து எல்லோரும் நீங்கள் வந்து ஓட்டு போடணும். ஜெபம் பண்ணி பைபிள் வாசி நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் பைபிள் வாசி நீங்கள் ஓட்டு போடணும். நீங்கள் ஓட்டு உரிமையை நீங்கள் வந்து பயன்படுத்தணும். அதில் நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் அவங்கள நீங்கள் எடுத்து தேர்ந்தெடுங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையில் கட்ட செய்வார். கர்த்தர்களுக்கு உதவி செய்வார். ஓட்டு போடுற கர்த்தர்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் வந்துட்டு உரிமையை நமக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் அதனால வந்து நீங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் வந்து நல்ல ஒருத்தரை நீங்கள் வந்து தேர்ந்தெடுங்க. ஓட்டு போட்டு நீங்கள் வந்து நல்ல ஒருத்தர்களை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அற்புதமான காரியங்களை கர்த்தர் தேசத்தில் கடை செய்வாராக. அதில் யார் வந்தால் அது எழுப்புதல் வர்றதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த ரேன்கேட்லேருந்து நீங்கள் ஜோம் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் எடுத்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஜோம் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் எடுத்து செலக்ட் பண்ணுங்கள். அற்புதமான காரியங்களை கடை செய்வார். நம்ம கண்டுபிட்டு ஆண்டு பார்த்து நம்மளை ஜோம் பண்ணலாம். நம்பிக்கை கட்ட போய் நன்றியோடு நாங்கள் போய் துடிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் பார்க்கிறேன். அதே போல் அந்த நாங்கள் நன்றியோடு நாங்கள் போய் துடிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் அந்த ஏப்ரல் 23 அன்றே நடக்க போகிறதானே அன்றே அந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஜோபரேக் அன்றே அன்றே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அன்றே எல்லாரும் அன்றே வாக்களிக்குவோம். அன்றே எல்லாரும் அன்றே ஓட்டு போடுவோம். அன்றே எல்லாரும் அன்றே அந்த ஓட்டு உரிமையை அன்றே பயன்படுத்துவோம். கத்தாண்டு கிருபிஸ்து கத்தாண்டு வழிட்டு விழா ஜோப்படுகிற மாதிரி அன்று எல்லாரும் அன்றே ஏப்ரல் 23 அன்றே வாக்குப்பதிவு செய்ய. அதே போல் ஏப்ரல் 23 அன்றே எல்லாரும் அன்றே ஓட்டு போட கத்தாண்டு கிருபாத்திரியாடு வழிட்டு விழா ஜோப்பை காட்டு நீ உதவி செய்ய முடியாத ஜோப்பிடிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் அதை உதவி செய்ய முடியாத ஜோப்பிடிக்கிற மாதிரி தேவனே சித்தமானவர்கள் வரத்தக்கனாக தேவனும் சித்தமானவர்கள் வந்து தேவனும் சித்தமானவர்கள் பொறுப்பில் வந்து அமரத்தக்கனாக கத்தருக்கு வீசு கத்த வெளுத்து ஜோப்பிடிக்காது சித்தமானவர்களை அடைமையில் அதிகாரி ஆக்கிறான்னு சொல்ல வேட்டை வச்சிருப்படியாகாது. சித்தமானவர்களை அந்த நீ அந்த முதலமைச்சர் ஆக்கப்படியாக ஜோம் பண்ணிக்கிற மாதிரி சித்தமானவர்களை அந்த முதலமைச்சர் கத்தை கொண்டு வர முடியாது ஜோம் பண்ணிக்காது. டாக்டர் வேக்கிட்ட ஜோம் பண்ணிக்காது. அதே போல் அந்த ஏப்ரல் 23 அந்த எல்லாரும் வந்து ஓட்டு போட. அதே போல் அந்த ஏப்ரல் 23 அந்த எல்லாரும் ஓட்டு போட கத்தரிக்கிற பார்த்து வளர்த்து ஜோம் பண்ணிக்காது. டாக்டர் வேக்கத்தை ஜோம் பண்ணிக்காது. எஸ் கதை ஆமேன். நம்ம ஜெபித்திருக்கிறோம். நீங்கள் ஏப்ரல் 23 எல்லாம் நீங்கள் ஓட்டு போடுங்க. அப்புறம் தேசம் வந்துட்டு ஆச்சரிக்கப்படும். ஏப்ரல் 23 எல்லோரும் நீங்கள் ஓட்டு போடணும்.
ஒரு வாக்கை நீங்கள் பதிவு செய்யணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.